கிணற்றில் விழுந்த குட்டி யானை தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி பாதை அமைத்து குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை மீட்கும் முயற்சி 10 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில் அந்த குட்டி யானை தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சுந்தரமகேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுந்தரமகேஷ், மீட்டுட்டாங்களா அந்த குட்டி யானையை? எப்படி மீட்டாங்க? அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இது குறித்து? ராதா, கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானை 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. கொளப்பள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள சண்முகநாதன் என்பவரது தோட்டம், தேயிலை தோட்டம். இந்த தோட்டத்திற்கு இடையே சுமார் 30 அடி ஆழத்தில் குடிநீர் கிணறு ஒன்று இருந்தது. இந்த தோட்ட பகுதிக்குள் நேற்று இரவு 5 யானைகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு குட்டி யானை இரவு சுமார் 2 மணி அளவில் கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறது. யானை அங்கிங்குமா ஓடி சத்தம் எழுப்பியதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தனர். கோபத்தில் தாய் யானை அங்கிருந்த 2 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறது. வனத்துறையினர் அதிகாலை இப்பகுதிக்கு வந்தாலும் கூட அவர்களால் தாய் யானை ஆக்ரோஷத்துடன் விரட்டியதால் அவர்களால் நெருங்க முடியவில்லை. விடியற்காலை விடிந்த நிலையில் அந்த யானை இருக்கும் பகுதிக்கு சென்று தாய் யானையை விரட்டிவிட்டு குட்டி யானையை மீட்கும் முயற்சி 8 மணியிலிருந்து துவங்கியது. 2 ஜேசிபி வாகனங்களை கொண்டு யானைக்குட்டி விழுந்த பகுதிக்கு அருகே பள்ளம் தோண்டி குட்டி தானாக எழுந்து வரும் வகையில் பள்ளம் தோண்டப்பட்டது. வனத்துறை பணியாளர்கள் அந்த கிணற்றுக்குள் இறங்கி குட்டியின் காலில் கயிறு கட்டி அது மேலே எழுந்து வருவதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சற்று முன்பு குட்டி யானை அந்த பள்ளத்தின் வழியாக மேலே ஏறி வந்தது. அந்த குட்டியுடைய காலில் கட்டப்பட்ட கயிறு அவிழ்க்க முடியாமல் சிறிது நேரம் அங்கே நின்றது. பின்னர் ஒரு வழியாக இந்த காலில் கட்டப்பட்டிருந்த கயிறு அவிழ்க்கப்பட்ட நிலையில் தற்போது குட்டி யானை இங்கிருந்து அந்த தேயிலை தோட்டம் வழியாக சென்றிருக்கிறது. தாய் யானை காலை இப்பகுதிக்கு வந்து குட்டியை மீட்க முயன்ற வனத்துறையினரை விரட்டிய நிலையில் வனத்துறையினர் விரட்டியை அடுத்து இங்கிருந்து அருகில் உள்ள பகுதியில் இருக்கிறது. தற்போது குட்டி யானை அந்த பகுதியை நோக்கி சென்றிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த குட்டி தாய் யானையுடன் சேர்ந்து விட்டதா என்பதை கண்காணிப்பதற்காக வனத்துறை குழுவினர் குட்டியை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். ராதா, கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை மீட்கும் முயற்சி 10 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நீட்டித்து வந்தது. குட்டி யானை விழுந்த கிணற்றுக்குள் அருகே ஜேசிபி மூலம் பாதை ஏற்படுத்தி குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி பாதை அமைத்து குட்டி யானையை வனத்துறையினர் தற்பொழுது மீட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். கூடலூர் அருகே கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை மீட்கும் முயற்சி 10 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில் குட்டி யானை விழுந்த கிணற்றுக்குள் அருகே ஜேசிபி மூலம் பாதை ஏற்படுத்தி குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் மீட்டிருக்கிறார்கள்.